ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டேட் போர்ட் தமிழ் தான் பார்க்க போகிறோம். புயலிலே ஒரு தோணி, அதாவது கொடுக்கப்பட்டுள்ள இந்த கொஷினை வச்சு நம்ம ஒரு துணை பாடம் எழுத போகிறோம். இப்போ நம்ம வினா என்னன்னு பார்த்துடலாம். புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணைகள், அடுக்கு தொடர்கள், ஒலிக்குறிப்பு சொற்கள் புயலில் தோணி பாடும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன? ஸோ இதுதான் கொஷின். இந்த வீடியோவில் நம்மளால் எது வரைக்கும் முடிக்க முடியுதோ பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் மீதியெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஈஸியாக எழுதுறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா வருணைகள் அப்படின்னு இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுக்கு தொடர்கள் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒலி குறிப்பு சொற்கள் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதை எழுதிட்டு அதுக்கு முன்னாடி பாயிண்ட் முன்னுரையும் லாஸ்ட் பாயிண்ட் முடிவுரையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு குறிப்பு சட்டகம் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு குறிப்பு சட்டகம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா? அதில் மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், முன்னுரை பார்க்கலாமா? மனித வாழ்க்கையைப் போல இயற்கையும் இன்ப துன்பங்கள் நிறைந்தது. அதாவது மனித வாழ்க்கையை போல நேச்சருக்கும் இயற்கைக்கும் இன்ப துன்பம் எல்லாமே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் சிங்காரம் எழுதியுள்ள, யார் எழுதியிருக்கா? சிங்காரம் எழுதியுள்ள வருணைகள், அடுக்கு தொடர்கள், இதெல்லாம் நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? வருணைகள், அடுக்கு தொடர்கள் மற்றும் ஒலி குறிப்பு சொற்கள் எல்லாமே கொஷினில் இருக்குது. அதை அப்படியே நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாதீங்க. என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? வருணைகள், அடுக்கு தொடர்கள், அப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க? மற்றும் ஒலி குறிப்பு சொற்களும் பற்றி இக்கட்டுரையில் காண்போம். முன்னுரை அவ்வளோதான். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம குறிப்பு சட்டகத்தில் என்ன எழுதிருக்கோம்னா வருணைகள். கொஷினை பார்த்து எழுதணும்ல, வருணைகள் பார்க்கலாம் வாங்க. வருணைகளில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கொளுத்தும் வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது. பாண்டியன் அண்ணார்ந்து பார்த்தான். மேகங்கள் கும்பிட்டு ஆனது. காற்றெல்லாம் ஒரே இறுக்கமானது. ஸோ புரிஞ்சிச்சா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் வருணைகளில் 6 பாயிண்ட் பெண்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுக்கு தொடர்கள், ஒலி குறிப்பு சொற்கள், முடிவுரை, இந்த 3 ஹெட்டிங்கையும் சேர்த்து இந்த 6 பாயிண்ட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். ஸோ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே கீழே நான் பின் பண்ணி வைக்கிறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பின் பண்ணி வைப்பேன் மோஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.